மதுரையில் ஜாமீனில் வெளியே வந்த நபரை பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள தெருவில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் அடுத்தடுத்து அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். மதுரை மாநகர் பகுதியில் உள்ள செல்லூர் அகிம்சாபுரம் 5வது தெருவில் வசித்து வந்தவர் செல்லதுரை. 49 வயதான இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்நிலையில் திருட்டு வழக்கு ஒன்றில் ஜாமீனில் வெளியே வந்த செல்லதுரை காவல் நிலையத்தில் நிபந்தனை கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்நிலையில் மதுரை செல்லூர் ஜீவா ரோடு பகுதிக்கு வந்த செல்லதுரையிடம் அங்கு வந்த மர்ம கும்பல் ஒன்று வாக்குவாதம் செய்துள்ளது. இதையடுத்து திடீரென அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் செல்லதுரையை சரமாரியாக வெட்டி தலையை சிதைத்துள்ளனர். உடல் முழுவதும் 18 இடங்களில் வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி தலைமறைவாகியுள்ளது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆய்வாளர் மிதுன்குமார் தலைமையிலான செல்லூர் காவல்துறையினர் செல்லதுரையின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை சம்பவம் நடைபெற்ற பகுதியில் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தும் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடனும் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். மதுரையில் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள தெருப்பகுதியில் ஜாமீனில் வெளியே வந்த நபர் மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு மதுரை சிலைமான் அருகே உள்ள சாமநத்தம் கிராமத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகியான தனசேகர பாண்டியன் என்ற செந்தில் என்பவரை தகாத உறவை கண்டித்ததற்காக அவரது மனைவியே ஆட்களை வைத்து தீர்த்து கட்டிய சம்பவம் அரங்கேறிய சில நாட்களில் இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருப்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.